ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம 2023 எஃப்எம்ஜியில் கேட்ட ஜென்ரல் சர்ஜரியிலேருந்து வந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ரீகால் பண்ண போகிறோம். அதிலேருந்து இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஹையல் டாபிக்ஸை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அ டயபெட்டிக் பேஷண்ட் டெவலப் டிவிடி. நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, டயபெட்டிக் பேஷண்ட் டெவலப் டிவிடி வித் நெக்ரோடைசிங் மைக்ரேட்டரி ரேஷ், வாட் இஸ் த மோஸ்ட் லைக்லி டயக்னோசிஸ்னு கேட்குறாங்க. இங்கே என்னென்ன இருக்குது? டயபெட்டிஸ் இருக்குது, டிவிடி இருக்குது, அண்ட் ஒரு ரேஷ் இருக்குது. அது நெக்ரோடைசிங் மைக்ரேட்டரி, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவிட்டு இருக்குது. இது எந்த மாதிரி கேசஸில் தெரியும் அப்படின்னா, இட் இஸ் இன் குளுக்காகோனோமா. ஸோ ஏன் குளுக்காகோனோமா அப்படின்னா, இந்த ஒரு டேபிளர் காலம் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு பேங்க்ரியாட்டிக் டியூமர்னால் அது இதர் நான் ஃபங்க்ஷனலாக இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷனலாக இருக்கலாம். நான் ஃபங்க்ஷனல்னால் ஜஸ்ட் அதோட மாஸ் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கும். வேறு ஃபங்க்ஷனிங்னா அது என்ன செக்ரேட் பண்ணுதோ அதோட எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இன்சுலினோமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சுலின் செக்ரேட் பண்ணும். இன்சுலின் செக்ரேட் பண்ண என்ன ஆகும்? உங்களுக்கு தெரிய வருது தான் விப்பிள்ஸ் ட்ரையட். விப்பிள்ஸ் ட்ரையட் என்ன? இன்சுலின் இருந்தால் குளுக்கோஸ் கம்மியாகும். ஸோ தேர் வில் பி சிம்டம்ஸ் ஆஃப் ஹைப்போகிளைசிமியா. தென் சிம்டம்ஸ் இருக்கும் ஹைப்போகிளைசிமியானதுக்கு. நீங்கள் அதை டெஸ்ட் எடுத்து பார்த்தா பிளாஸ்மா குளுக்கோஸும் கம்மியாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் குளுக்கோஸ் ஐவியாக கொடுத்தீங்கன்னா பேஷண்ட் நார்மலைஸ் ஆகிடுவாங்க. இதுதான் விப்பிள்ஸ் ட்ரையட். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ்ட்ரினோமா. கேஸ்ட்ரினோமானா என்ன? கேஸ்ட்ரின் ஜாஸ்தியாக செக்ரேட் ஆகும். அந்த சிண்ட்ரோம் பேர் என்னென்னா ஜோலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம். ஸோ அதனால் சிவியர் பெப்டிக் அல்சர் டிசீஸ் வரும். ஏன்னா அதிகமாக ஆசிட் செக்ரேட் ஆகிறதுனால பெப்டிக் அல்சர் டிசீஸ் வரும். அடுத்து என்னென்னா குளுக்காகோனோமா. குளுக்காகோனோமானா குளுக்காகோன் அதிகமாக செக்ரேட் ஆகும். அது அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் டு அவர் இன்சுலின். இங்கே என்னன்னா 4D சிண்ட்ரோம். நம்ம 4D நயசினுக்கு பார்த்துருப்போம். அதுமாரி இங்கேயும் ஒரு 4D சிண்ட்ரோம் வருது. இந்த 4Ds என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்மடைட்டிஸ், டயபெட்டிஸ், டிவிடி அண்ட் டிப்ரெஷன். எப்படி இன்சுலின் போட்டால் குளுக்கோஸ் கம்மியாகுதோ அதேமாரி குளுக்கோகான் போட்டால் குளுக்கோஸ் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ஆப்போசிட் எஃபெக்டில். அதனால டயபெட்டிஸ் வருது, டிவிடி வருது, டிப்ரெஷன் வருது. இந்த கொஸ்டினை நம்ம கேட்டது இதுதான், இந்த 4D சிண்ட்ரோம் தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் என்னென்னா விஐபி ஓமா. இந்த விஐபிங்கிற இது அதிகமாக செக்ரெட் ஆகும். வாசோஇன்டெஸ்டினல் பெப்டைட். இது WDHA சிண்ட்ரோம்னே பேர். அந்த பேர்லேயே இருக்குது. WD அப்படின்னா வாட்டரி டயரியா, ஹெச்னா ஹைப்போகலிமியா, ஏனா ஏக்ளோரைட்ரீனியா. ஸோ இது விஐபி ஓமா, அந்த WDHA சிண்ட்ரோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சொமட்டோஸ்டாட்டினோமா. இது என்னென்னா சொமட்டோஸ்டாட்டின் ஜாஸ்தியாக செக்ரெட் ஆகுது. இதில் இன்ஹிபிட்ரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா டயபெட்டிஸ், ஸ்டியோட்டோரியா, டயரியா அண்ட் கோலிஸ்டாசிஸ். இந்த பர்டிகுலர் டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் while சால்விங் எனி ஆஃப் த எக்ஸாம்ஸ். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 44-year-old லேடி presented to the hospital with a palatable flank mass. On CT imaging the mass measures 4 cm. ஒரு palatable flank mass இருக்குது, அது 4 cm சொல்லிட்டாங்க. யூரின் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தா மெலிக்னன்ட் செல்ஸ் வருது யூரினில். இப்போ நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு CTயும் கொடுத்துருக்காங்க. இந்த CTயில் பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்மர் போட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இந்த CT கூட தேவையில்லை, இந்த கொஸ்டினை பற்றி சொல்லிடலாம். palatable flank mass அப்படின்னா தட் இஸ் a renal mass. ஸோ ரீனல் மாஸ் எப்படி இருக்குது? மெலிக்னன்ட் செல்ஸ் வருது. ஸோ தட் இஸ் அ ரீனல் கார்சினோமான்னு சொல்லிக்கலாம். ஸோ எவ்வளோ சைஸ் இருக்குது? 4 cm. இப்போ எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னா, சிம்பிளாக நம்ம ரொம்ப நிறைய கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஜஸ்ட் பேசிக்காக என்னென்னா less than 7 cm இருந்தால் யூ ஜஸ்ட் டூ பார்ஷியல் நெஃப்ரெக்டமி. இதுதான் நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸு. ஸோ மோஸ்ட்லி இதுதான் கேட்பாங்க. ரொம்ப டீட்டெயிலாக போனால் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் நம்ம படிக்கணும். ஸோ ஏர்லி ஸ்டேஜாக less than 7 cm இருந்தால் பார்ஷியல் நெஃப்ரெக்டமி பண்ணுவாங்க. மற்ற எதாக இருந்தாலும் ஃபர்தர் அதோட பெருசாக இருந்தால் அதுக்கும் பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க. இது மட்டும் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுட்டா போதும். த நெக்ஸ்ட் என்னென்னா விச் த ஃபாலோயிங் வில் ஹேவ் யூனிலேட்ரல் ஹைட்ரோனெஃப்ரோசிஸ். அதாவது 2 கிட்னி இருக்குது. யூனிலேட்ரல் ஹைட்ரோனெஃப்ரோசிஸ்னால் ஒரு சைடு கிட்னி மட்டும் வாட்டர் தங்கி இருக்குது, ஹைட்ரோனெஃப்ரோசிஸ். அது எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதே ஃபைமோசிஸ் அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்குது? ஃபைமோசிஸ்ங்கிறது ஃபோர்ஸ்கின்ல வரும், அதாவது பினல் ஃபோர்ஸ்கின்ல வரும். ஸோ அங்கே ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 சைடும் ஈக்குவலாக தான் அப்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஸோ அது கிடையாது. தென் ரெட்ரோகேவல் யூரித்ரல்னா இந்த பிக்சரில் தெரியும் பாருங்கள். கேவல் அப்படின்னா கேவா, இன்ஃபீரியர் வீனா கேவா தான் கேவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபீரியர் வீனா கேவாக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா யூரிட்டர், அதான் ரெட்ரோகேவல். ஸோ 2 யூரிட்டருமே பின்னாடி போகாது. இந்த பர்டிகுலர் அப்நார்மலிட்டியில் ஒரு யூரிட்டர் மட்டும் தான் பின்னாடி போகும். அதனால இந்த ஐவிசி அதை கம்ப்ரெஸ் பண்ணிடும். கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் யூரிட்டர் என்லார்ஜ் ஆகிடும். அதனால ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் வரும். ஸோ இதுதான் ரெட்ரோகேவல் யூரிட்டர். ஸோ பேசிக்காக இந்த கொஸ்டினுக்கு ரெட்ரோகேவல் யூரிட்டர் தான் ஆன்சர். அப்படி ஏன் மற்ற ஆப்ஷன் இல்லைன்னு பார்த்துருவோம். ஏன்னா யூரித்ரல் ஸ்ட்ரக்சர், இது யூரித்ரால் ஒரு ஸ்ட்ரக்சரானா அதுவும் நமக்கு பிளாடருக்கு கீழே தான் இருக்குது. பிளாடர் கீழே எந்த பிரச்சனை வந்தாலும் அது 2 சைடும் ஈக்குவல் எஃபெக்ட் ஆகும். ஸோ அதுவும் கிடையாது. போஸ்டீரியர் யூரித்ரல் வால்வ், அதுவும் இந்த இடத்துல தான் பிரச்சனை. ஸோ அதுவுமே 2 சைடும் ஈக்குவலாக தான் எஃபெக்ட் பண்ணும். அதுவும் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ரெட்ரோகேவல் யூரிட்டர். நெக்ஸ்ட் என்னன்னா 4th கொஸ்டின், which of the following statement is false about the following image. இந்த ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்துக்கணும். இதை நம்ம எந்த கொஸ்டினையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்டிஸ் இருக்குது, இந்த ஸ்க்ரோட்டம் இருக்குது. ஸ்க்ரோட்டம் நமக்கு நல்லாவே ஒரு நெக்ரோடைஸ் ஆகி நல்லா இன்ஃபெக்டடாக இருக்குது. ஸோ இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் a கேஸ் ஆஃப் 4 years gangrene. ஏன்னா அந்த இடத்துல சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரோட்டம் அது ஃபுல்லாக
நெக்ரோடைசிங் ஃபேஷியலிட்டிஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்தாங்க, ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் இஸ் அ காசேட்டிவ் ஆர்கானிசம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன யூஸ்வலாக காசேட்டிவ் ஆர்கானிசம்னா இட் இஸ் யூஸ்வலி பாலிமைக்ரோபியல், நிறைய மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் தான் காசேட்டிவ் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ காமன் டயபெட்டிக் பேஷன்ஸ், ஆஃப்கோர்ஸ் டயபெட்டிக்னா லோ இட் இஸ் இம்யூனோசப்ரஸ் ஸ்டேட். ஸோ டெஃபினட்டாக அது டயபெட்டிஸ் பேஷண்ட்டில் மோர் காமன். ஹை மோர்டாலிட்டி, ஆமாம் ஹை மோர்டாலிட்டி, ஏன்னா பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சிவியராக இருக்குன்னு. தெர் இஸ் ஹை மோர்டாலிட்டி. த டெஸ்டிஸ் ரிமைன்ஸ் அன்எஃபெக்டட். ஆமாம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். த டெஸ்டிஸ் இன் திஸ் கேஸஸ் ரிமைன்ஸ் அன்எஃபெக்டட். அதனால் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் டெஸ்டிஸ் ரிமூவ் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இது ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தான். அதனால் டெஸ்டிஸ் ரிமைன்ஸ் அன்எஃபெக்டட் இன் திஸ் கேஸ். ஸோ இதில் எது ஃபால்ஸ்னு கேட்குறாங்க. எது ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ் இஸ் த காசேட்டிவ் ஆர்கானிசம் தான் ஃபால்ஸ். ஏன்னா திஸ் இஸ் பாலிமைக்ரோபியல். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர்ஸ் லீட்ஸ் டு த கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் ஷோன் இந்த இமேஜ். இந்த இமேஜில் என்ன ஷோன் பண்ணியிருக்காங்க, அழகாக இந்த இடத்துல ஒரு புண்ணு இருக்குது. இந்த புண்ணுலேருந்து ஒரு அழகாக ட்ரேசிங் மாதிரி இந்த இடத்துல சூப்பர்ஃபிஷியலாக ரெட்னஸ் இருக்குது. இது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர்ஃபிஷியல் லிம்ஃபாட்டிக்ஸாக, டீப் லிம்ஃபாட்டிக்கா, சூப்பர்ஃபிஷியல் வெயினா, ஸ்கின்னு கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த இன்ஃபெக்ஷன், இந்த இன்ஃபெக்டட் மெட்டீரியல்லாம் இந்த சூப்பர்ஃபிஷியல் லிம்ஃபாட்டிக்ஸில் தான் கேரி ஆகிட்டு போகும் டு த லிம்ஃப் நோட் வரைக்கும். ஸோ அந்த இடத்துல போகிற வெளியில் அது என்ன ஃபுல்லாகவே, ஏன்னா இன்ஃபெக்டட் மெட்டீரியல் தானே, அது அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு இப்படி மேலே ஒரு ரெட்னஸ் அதெல்லாம் தெரியுது. ஸோ இது த ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் இஸ் சூப்பர்ஃபிஷியல் லிம்ஃபாட்டிக்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் is the class of shock where urine output is first decreased. So shock அப்படின்னா it is a decreased tissue perfusion due to ஏதோ ஒரு காஸ், ஹைப்போவோலிமிக் ஷாக், அந்த மாதிரி 4 கார்டியோஜெனிக் ஷாக், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஷாக் அப்படி 4 டைப் இருக்குது. அதை நம்ம ஷாக்னே செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குது நம்ம சேனலில், அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் பர்டிகுலர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எந்த கிளாஸ் ஆஃப் ஷாக்கில் உங்களுக்கு யூரின் அவுட்புட் ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன தெரியுதுன்னா, சிவியாரிட்டி ஆஃப் ஷாக்னா மொத்தம் 4 சிவியாரிட்டி இருக்குது. என்னென்னா காம்பன்சேட்டட், மைல்டு ஷாக், மாடரேட் ஷாக், சிவியர் ஷாக். இந்த காம்பன்சேட்டடில் ஆல்மோஸ்ட் நம்ம பாடியை காம்பன்சேட் பண்ணிடும் ஷாக்கு, அதனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். பல்ஸ் ரேட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். தென் மைல்டு ஷாக் எப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் பல்ஸ் ரேட்டோட சேர்ந்து. அண்ட் லாக்டிக் அசிடோசிஸ் எல்லாத்துலேயுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா லாக்டிக் அசிடோசிஸ் இஸ் அ கிளியர் கட் சைன் ஃபார் ஷாக், அதாவது டிஷ்யூ ஹைப்போபர்ஃபியூஷன். ஆனால் யூரின் அவுட்புட் மைல்டு ஷாக்லேயுமே நமக்கு நார்மலாக தான் இருக்கும். எப்போ ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும்னா நமக்கு மாடரேட் ஷாக்லேருந்து தான் நமக்கு யூரின் அவுட்புட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். நம்ம எல்லாம் மைல்டு ஷாக்கில் ரெடியூஸ் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைப்போம், அதுதான் கிடையாது. மாடரேட் ஷாக்கில் தான் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 மாடரேட். ஸோ மாடரேட் ஷாக்கில் இருந்தால் யூரின் அவுட்புட் ரெடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 28-year-old மதர் presents with pain in her left breastல ஒரு பெயின் இருக்குங்கிறாங்க அந்த மதர். which of the following is the most likely cause of acute mastitis. ஸோ இங்கே ஏன் மதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா she may be breastfeeding her child. ஸோ அதை நம்ம ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். அண்டு which of the following is most likely cause of acute mastitis. ஸோ acute mastitis வரணும்னா அந்த இடத்துக்கு இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிருக்கு. ஸோ இன்ஃபெக்ஷன் எப்படி போகுது, breast engorge ஆகிறதுனால நமக்கு இன்ஃபெக்ஷன் வருமானு கேட்டால் மோஸ்ட்லி வராது. இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால வேணால் breast engorgement ஆகலாம். ஸோ ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ், மோஸ்ட்டாக ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸால் ஒரு பாக்டீரியா உள்ளே வருமானு கேட்டால் அதெல்லாம் ரேர் தான், அப்படிலாம் ஒன்றும் வராது. ஆப்சன்ஸ் ஆஃப் லாக்டேஷன் பண்ணாமல் இருக்கிறதால ஒரு இன்ஃபெக்ஷன் வருமானு கேட்டால் அதுவும் ஒன்றும் வராது. கிராக் இந்த நிப்பிள், அஃப்கோர்ஸ் ஒரு எபித்தீலியல் ப்ரீச் ஒன்று இருந்துச்சுன்னா அது வழியாக எந்த ஆர்கன்ஸ் வேணால் உள்ளே போகலாம், அதனால இன்ஃபெக்ஷன் வரலாம். So option 4 crack in the nipple is the right answer. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of the following is not true, அதாவது ஃபால்ஸ், இதில் எது தப்புன்னு கேட்குறாங்க. about CHPSனா congenital hypertrophic pyloric stenosis. ஸோ அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஒரு ஸ்டொமக் இருக்குது, ஸ்டொமக்லேருந்து டியோடினம் போகுது, இந்த இடத்துல இதான் பைலோரஸ், இந்த பார்ட் நல்லா ஹைப்போட்ரோஃபிக் ஆகிடும். ஹைப்போட்ரோஃபிக் ஆனதுனால இது க்ளோஸ் ஆகிடும், ஆல்மோஸ்ட் இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதனால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பேஷண்ட் ப்ரெசன்ஸ் வித் நான்-பிலியஸ் வாமிட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுது, நமக்கு பைல்லாம் இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துலேருந்து வர வாமிட் வந்து நான்-பிலியஸாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. காஸ்ட் பை ஹைப்பர்ட்ரோஃபி ஆஃப் லாங்கிடியூடல் மசில்ஸ். இது நம்ம லாங்கிடியூடல் மசிலாக சர்க்குலர், ஏன்னா 2 மசில் இருக்கிற லாங்கிடியூடல் சர்க்குலரானு அது நமக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இது ஹோல்டில் வச்சிருப்போம். யூஎஸ்ஜி இஸ் வெரி சென்சிட்டிவ் இன் டயக்னோசிங் தி கண்டிஷன். அஃப்கோர்ஸ் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா யூஎஸ்ஜியில் தான் நமக்கு இந்த ஸ்ட்ரிங் சைன், இந்த மாதிரி ஷோல்டர் சைன் இதெல்லாம் நிறைய சைன்ஸ் தெரியும். ஸோ USG is very sensitive. Then hypokalemic metabolic alkalosis is seen. ஆமாம், ரிப்பீட்டடாக இதில் வந்து வாமிட்டிங் வரதுனால hypokalemic metabolic alkalosis is seen. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ which of the following is wrong அப்படின்னு கேட்டாங்கன்னா, caused by hypertrophy of longitudinal muscle தான் wrong. ஏன்னா இதில் வந்து hypertrophy of circular muscle இருக்கும். போத் circular muscle and longitudinal muscle ரெண்டுமே கொஞ்சம் இருக்கும், ஆனால் circular muscle இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் என்னன்னா, all of the following are superior mediastinal tumor except superior mediastinal எந்த டியூமர் வராது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பேராதைராய்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே நெக்கில் தான் இருக்கும், அதுவே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா superior mediastinalக்கும் வரலாம். அடுத்து தைராய்டு பார்த்தீங்கன்னா தைராய்டும் நமக்கு
சுப்பீரியர் மீடியாஸ்டினமுக்கு போகும். அடுத்து தைமஸோட இடமே அதான். ஸோ லிம்ஃபோமா மோஸ்ட்லி இட் இஸ் ஆன்டீரியர் மீடியாஸ்டினம் டியூமர். ஸோ நம்ம சுப்பீரியர் மீடியாஸ்டினம்னு கேட்கறதுனால வி கேன் சூஸ் லிம்ஃபோமாஸ் திஸ் ஆன்சர். அடுத்து என்னன்னா 73-year-old மேல் ஸ்மோக்கர் வித் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் சிஏடியும் இருக்குது, ப்ரெசென்ட் வித் பிளாக்கனிங் ஆஃப் த டோ. இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, டோவில் பிளாக்கனிங் இருக்குது. ஓகே, an image of the foot is shown below. What is the most likely diagnosis? இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்மோக்கர் வித் சிஏடி பிளாக்கனிங் ஆஃப் த டோ அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம த்ரோம்போஆன்ஜைட்டிஸ் ஆப்லேட்டர்ஸ்னு நினைப்போம். ஆனால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது த ஏஜ் ஆஃப் த பேஷண்ட். இங்கே 73-year-old உங்களுக்கு த்ரோம்போஆன்ஜைட்டிஸ் ஆப்லேட்டர்ஸ்னு கிடையாது. அது த்ரோம்போஆன்ஜைட்டிஸ் ஆப்லேட்டர்னு சொல்ல இன்னொரு பேர் தான் பர்கர்ஸ் டிசீஸ். இது வந்து less than 40 years தான் வரும். ஸோ திஸ் இஸ் நாட் த ஆன்சர். ஸோ 73 yearsனா atherosclerosis will be the correct answer in this case. ஸோ ஆப்ஷன் பி அத்தெரோஸ்க்ளெரோசிஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் மற்ற ஆப்ஷன் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேனாய்ட் டிசீஸ் தான் உங்களுக்கு பிளாக்கனிங்காக இருக்காது, ஒரு சைனோசிஸ் மாதிரி வரும். அதுவும் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. தென் ஜெயன்ட் செல் ஆர்ட்ரைட்டிஸ் உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை பண்ணாது. மோஸ்ட்லி அப்பர் ஹாஃப் ஆஃப் த பாடி, அந்த சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ஆர்ட்ரி அந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 50-year-old women ஆஃப்டர் தைராய்டெக்டமி பண்ணிட்டாங்க, கம்ஸ் டு யூ ஃபார் செகண்ட் ஒப்பீனியன். எங்கேயோ பண்ணிட்டு நம்மள்ட்ட வந்து காட்டுறாங்க செகண்ட் ஒப்பீனியனுக்கு. ஸோ ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பேப்பிலரி தைராய்டு கார்சினோமா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணல, நமக்கு ஜஸ்ட் அவங்க சொல்கிறது தான் தெரியும். என்ன பேப்பிலரி தைராய்டு கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வேறு ஒன்றும் தெரியாது, ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்க வராங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can do a radioactive iodine scan பண்ணிவிட்டு ஏதாச்சும் லெஃப்ட் ஓவர் மாஸ் இருக்கா, இல்லை வேறு எங்கேயாச்சும் அந்த இது போய் ரேடியோ ஆக்டிவ் அயோடின் வந்து நல்லாவே அப்டேக் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு கைட்லைன்ஸில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ரேடியோ ஆக்டிவ் அயோடின் ஸ்கேன் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேஷண்ட் ஹூ இஸ் டயக்னோஸ்ட் வித் ப்ராஸ்டேட் கேன்சர் இஸ் பீங் இன்வெஸ்டிகேட்டட். த போன் ஸ்கேன் இஸ் ரிப்போர்ட்டட் அஸ் சுப்பீரியர் ஸ்கேன் வித் அன் இன்க்ரீஸ்ட் அப்டேக். நல்லாவே அப்டேக் இருக்குங்கிற போன் ஸ்கேனில் இந்த போன்ஸ் அண்ட் ரெடியூஸ்ட் ஆக்டிவிட்டி இந்த ஸ்ப்ளீனில் ரெடியூஸ் ஆக்டிவிட்டி இருக்குங்களாம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் சூப்பர் ஸ்கேன்? இது சூப்பர் ஸ்கேன்னா எதை சொல்கிறாங்க, இந்த போன் ஸ்கேனில் இன்க்ரீஸ்ட் அப்டேக் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு இருக்கு சொல்கிறாங்களே அதை சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக நமக்கு ப்ராஸ்டேட் சிஏல என்ன ஆகும்னா, மெட்ஸ் வந்து போன் மெட்ஸ் வில் பி ஆஸ்டியோபிளாஸ்டிக் இன் நேச்சர். ஸோ அதனால் நமக்கு இன்க்ரீஸ்ட் அப்டேக் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அதை வந்து போன் மெட்டாஸ்டாசிஸ்னு சொல்லலாம். ஸோ அந்தமாரி நமக்கு எந்த ஆப்ஷன் இங்கே மேட்ச் ஆகுதுன்னா, இன்க்ரீஸ்ட் அப்டேக் டியூ டு டிஃப்யூஸ் மெட்டாஸ்டாசிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் வில் பி அன் அப்ரோப்ரியேட் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, 55-year-old மேல் பேஷண்ட் presents with hematuria and a neovascular mass in the left kidney on a CT scan as shown below. What is the diagnosis னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்ம சிடியில் பார்க்குறோம், லெஃப்ட் கிட்னியில் ஒரு மாஸ் இருக்குது. இது ரீனல் மாஸ் என்னன்னு கேட்குறாங்க. யூஸ்வலாகவே நம்ம ரீனல் மாஸ் அப்படின்னா அதில் ஹோமோஜினஸாக இருக்கா ஹெட்ரோஜினஸாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே நமக்கு பாருங்கள், திஸ் இஸ் அ நார்மல் கிட்னி, ஆனால் இந்த இடத்துல இருக்கிறதா அப்நார்மல் கிட்னி, சைஸும் பெருசாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கலர் டென்சிட்டி தெரியுது பார்த்தீங்களா. திஸ் இஸ் சிமிலர் டு திஸ் ஃபேட். இதெல்லாம் ஃபேட்டு. இந்த ஃபேட் கலரும் இந்த உள்ளே இருக்க கலரும் சிமிலராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேட் கண்டென்ட்டுக்கு வந்து மெடிக்கல் டேர்மில் லைப்போமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேட் எங்கேயாச்சும் அப்படி நல்லா அக்யூமுலேட் ஆகுதுன்னா. அதே மாதிரி இந்த கலர் பாருங்கள், இந்த இடத்துல ரீனல் கலர் இருக்கா, இது என்ன கலரில் இருக்குது, நம்ம சோவாஸ் மசில், இந்த தான் சோவாஸ் மசில், இது ரெண்டும் மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் மசிலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் மயோ அப்படின்னு சொல்கிறோம். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நியோவாஸ்குலர் மாஸ்னு சொல்கிறாங்க. அதனால நிறையா வெசல்ஸும் நிறையா இருக்குங்கிறாங்க. அதை வந்து ஆன்ஜியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 காம்பனண்ட்டும் இந்த சிடியில் இருக்கிறதால திஸ் இஸ் அ கேஸ் ஆஃப் ரீனல் ஆன்ஜியோமயோலைப்போமா. ஸோ ஆப்ஷன் சி ரீனல் ஆன்ஜியோமயோலைப்போமா இஸ் கரெக்ட் ஆன்சர். இதே உங்களுக்கு ரீனல் செல் கார்சினோமானா உங்களுக்கு இந்த ஃபேட் அண்டு ஃபேட் காம்பனண்ட், இந்த மஸ்குலர் காம்பனண்ட்லாம் இருக்காது. வேறு ரீனல் ஆன்கோசைட்டோமானா உங்களுக்கு வந்து கிளாசிக்கலாக ஒரு ஸ்டெலைட் ஷேப்டு ஃபைண்டிங் இருக்கும். ரீனல் சிஸ்ட்னா அது வந்து உங்களுக்கு இந்த மசில் கலரில் இருக்காது. தட் வில் பி மோர் லைக் அ ஃப்ளூயிட் கலர்டு லீஷனாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which of the following is the best imaging modality to diagnose neuroendocrine tumors? ஸோ neuroendocrine tumors பெஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்னன்னா PET ஸ்கேன், positron emission tomography. இது ஒரு ஒன்லைனர் தான், இதை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன, ஜெனட்டிக் டெஸ்டிங் ஃபார் BRCA1 அண்ட் BRCA2 இஸ் இண்டிகேட்டட் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸப்ட். எதுக்கு தேவையில்லைன்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக சில பேஷண்ட்டுக்கு BRCA1 and 2 ஜீன் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க, யாருக்கு தேவையில்லைன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸை பார்த்தா தான் தெரியும். பிரஸ்ட் கேன்சர் டயக்னோஸ்ட் இன் போஸ்ட்மெனோபாசல் ஃபீமேல் மோர் தென் 50 years of age. இவங்களுக்கு நம்ம மியூட்டேஷன் இருக்கான்னு செக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா யூஸ்வலாக மோர் தென் 50 years of ஏஜ்னா அவங்களுக்கு ஜெனட்டிக் ரிஸ்க் அப்படிங்கிறதோட ஏஜ் ரிஸ்க்கே நார்மலாக வரது தான். இது லெஸ் தென் 50 இயர்ஸ்க்கு தான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இது கிடையாது, லெஸ் தென் 50 இயர்ஸ்க்கு தான்
நம்ம செக் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் பிரஸ்ட் கேன்சர் ஆஃப்கோர்ஸ் நம்ம செக் பண்ணணும். பைலேட்ரல் பிரஸ்ட் டிசீஸ் இருந்தாலும் செக் பண்ணணும். தென் பிரஸ்ட் ஓவரியன் கேன்சர் இருந்தாலும் செக் பண்ணணும். ஸோ யாருக்கு செக் பண்ண வேணாம் அப்படின்னா இந்த போஸ்ட்மெனோபாசல் ஃபீமேல் ஆஃப் மோர் தென் 50 years of ஏஜ் இருந்தால் நம்ம ஜெனடிக் டெஸ்டிங் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 51-year-old lady presents with complaints of mass in the right breast. On examination, the mass was larger than 5 cm. ஒரு ரைட் பிரெஸ்ட்டில் ஒரு மாஸ் இருக்குது, அது லார்ஜ் மோர் தென் 5 cm அப்படிங்கிறாங்க இன் ரைட் பிரெஸ்ட். லெஃப்ட் பிரெஸ்ட்டை பற்றி நமக்கு எதுவும் சொல்லலை. அண்ட் இப்சிலேட்ரல் மொபைல் ஆக்சிலரி லிம்ஃப் நோட் இருக்குது. எங்கே இப்சிலேட்ரல், கான்ட்ராலேட்ரல் கிடையாது, இப்சிலேட்ரல் ஆக்சிலரி லிம்ஃப் நோட் அண்ட் தட் இஸ் மொபைல். இப்போ வாட் இஸ் ஸ்டேஜிங் கன்சிடர் த மாஸ் இஸ் மெலிக்னன்ட். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா டிஎன்எம் ஸ்டேஜிங் கேட்குறாங்க. டிஎன்எம் ஸ்டேஜிங் ஆஃப் பிரெஸ்ட். யூஸ்வலாக நம்ம டிஎன்எம் ஸ்டேஜிங் ஒவ்வொரு கேன்சருக்கும் படிச்சுட்டு போனால் அது டைம் இருந்தால் படிச்சுக்கலாம், பட் அது ரொம்ப ஒரு டீடியஸான ஒர்க்கு. அதனால் நம்ம இந்த ஆப்ஷனை வச்சே நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறதுக்கு நம்ம பார்க்குறது நல்லது. ஸோ இந்த ஆப்ஷன் என்னென்னா சிஒய்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அதில் சி அப்படின்னா என்ன, ஒய் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் சி அப்படின்னா கிளினிக்கல் ஸ்டேஜிங், ஒரு கிளினிக்கலாக நம்ம பார்க்குறோம். இப்போ எப்படி இங்கே கிளினிக்கலாக தானே பார்க்குறாங்க, மாஸ் இவ்வளோ சைஸ் இருக்குது, ஆமாம் லிம்ஃப் நோட் எவ்வளோன்னு தெரியுது, அதெல்லாமே கிளினிக்கலாக பார்க்குறது தான் சி. அண்ட் ஒய்னா ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட், ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒய்னு போடணும். இவங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கா, இல்லை. ஸோ ஆப்வியஸாக அந்த ஒய்ங்கிற ஆப்ஷன் ரூல்ட் அவுட். ஆப்ஷன் 2 அண்ட் ஆப்ஷன் 4 ஆர் ரூல்ட் அவுட் இப்போவே. தென் ஆப்ஷன் 1 and 3 தான் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, M0 N1 N1. ஸோ ரெண்டுத்துலேயுமே M0ன்னு தெரிஞ்சு போச்சு, N1ன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்னென்னா T3 4 அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். நம்ம பேசிக்காக ஒரு நாலேஜ் இருக்கணும் நமக்கு பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் டிஎன்எம். அது என்னென்னா T1 2 3 4 அப்படின்னு 4 இருக்குது. அந்த T4 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ABCDன்னு 4 இருக்குது. அதில் என்னென்னா யூஸ்வலாக வேறு இடத்துக்கு ஒரு செஸ்ட் வாலையோ ஒரு ஸ்கின்னையோ அது இன்வால்வ் ஆனால் அதுதான் நம்ம T4ன்னு சொல்லுவோம். வேறு அது இன்வால்வ் ஆகாமல் பெருசாக இருந்தால் அது T3ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஸில் நமக்கு செஸ்ட் வாலையோ இல்லை ஸ்கின்னோ இன்வால்வ் ஆயிருக்கா, இல்லை. ஸோ T4 கிடையாது, T4 ரூல்ட் அவுட். ஸோ நமக்கு என்ன சைஸ்ன்னு தெரியலனாலுமே நம்ம வந்து இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். C T3 N1 M0. ஸோ திஸ் வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ இது மாதிரி நம்ம ரூலிங் அவுட் மெத்தட்லேயே மோஸ்ட் ஆஃப் த டிஎன்எம் ஸ்டேஜிங்கை போடலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, which of the following procedures has the highest risk of causing the recurrence of duodenal ulcer? எந்த ப்ரொசீஜருக்கு நிறைய ரிஸ்க் இருக்குன்னு கேட்குறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க, கேஸ்ட்ரெக்டமி, ஹை செலக்டிவ் வேகாட்டமி, ட்ரங்கல் வேகாட்டமி, கேஸ்ட்ரோஜிஜினாஸ்டமி. ஸோ இந்த இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்டொமக்கோட நர்வ் சப்ளை எப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒரு வேகஸ் நர்வ் வந்துச்சுன்னா அது வந்து இப்படி ஒரு பிரான்ச் போகும், இந்த கர்வேச்சருக்கு கொடுத்துரும். அண்ட் இன்னொரு பிரான்ச் இங்கே போகும், அது வில் பி சப்ளைங் தீஸ் ஏரியாஸ். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரங்கல் வேகாட்டமி அப்படின்னா அந்த ட்ரங்கல் வேகாட்டமின்னு பார்த்தோம்ல, இந்த இது என்னென்னா நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல கட் பண்ணால் எல்லா நர்வுமே கட் ஆகிடும் நமக்கு. அதுதான் ட்ரங்கல் வேகாட்டமி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரெக்கரன்ஸே வராது, ஏன்னா ஃபுல் ஸ்டொமக்குக்குமே நமக்கு சப்ளையை கட் பண்ணிடுறோம். தென் அதோட செகண்ட் பாயிண்ட் என்னன்னா செலக்டிவ் வேகாட்டமி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. செலக்டிவ் வேகாட்டமினா நம்ம இந்த இடத்துல கட் பண்ணுறோம். இந்த இடத்துல கட் பண்ணால் திஸ் பார்ட் இஸ் ஃபுல்லி க்ளோஸ்ட். இதுதான் செலக்டிவ் வேகாட்டமி. ஃபஸ்ட் வந்து ட்ரங்கல் வேகாட்டமி, அடுத்து வந்து செலக்டிவ் வேகாட்டமி. அடுத்து என்னென்னா ஹைலி செலக்டிவ் என்னென்னா இந்த இடத்துல நம்ம பிடிச்சி கட் பண்ணுறோம். இந்த இடத்துல கட் பண்ணால் அதுதான் ஹைலி செலக்டிவ் வேகாட்டமி. ஸோ நமக்கு இந்த ஹைலி செலக்டிவ் வேகாட்டமியில் என்னென்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த நர்வ்லாம் நமக்கு ஓப்பனாக தான் இருக்குது, இன்னும் ஃபங்க்ஷனிங்காக தான் இருக்குது. அதனால அந்த நர்வ் மூலியமாக நமக்கு பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனை வந்து ஆசிட் செக்ரேஷன்லாம் நார்மலாக நடந்துகிட்ருக்கும் ஒரு மைல்டு லெவலில். ஸோ எந்த இதுக்கு ஹையஸ்ட் ரிஸ்க் ஆஃப் காசிங் ரெக்கரன்ஸ் அப்படின்னா இந்த ஹைலி செலக்டிவ் ப்ரொசீஜர்ஸ்க்கு நல்ல ரெக்கரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஹைலி செலக்டிவ் வேகாட்டமி, ஆப்ஷன் 2. அடுத்து என்ன கொஸ்டின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சீன் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஷாக். அதாவது 4 டைப் சொன்னால, ஹைப்போவோலிமிக், கார்டியோஜெனிக், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்ட் அப்ஸ்ட்ரக்டிவ். இந்த 4 டைப்லையுமே காமனாக இருக்கிறது என்னென்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் டிஷ்யூ பர்ஃபியூஷன். இதை பார்த்தோன்னே இதான் ஆன்சர் நம்ம டிக் பண்ணிடணும். ஏன்னா ஷாக் அப்படின்னா அதோட டெஃபினேஷன் தான் ரெடியூஸ்டு டிஷ்யூ பர்ஃபியூஷன். ஒரு சிஸ்டமிக் டிஷ்யூ பர்ஃபியூஷன் ரெடியூஷனாக அதான் ஷாக். நீங்கள் ஹைப்போவோலிமிக்காக இருக்கட்டும், கார்டியோஜெனிக்காக இருக்கட்டும், அப்ஸ்ட்ரக்டிவாக இருக்கட்டும், இல்லை எந்த டைப்பாக இருந்தாலும் தட் இஸ் ரெடியூஸ் டிஷ்யூ பர்ஃபியூஷன், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பெரிஃபரல் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ். இது எல்லா இடத்துலையும் நடக்கும், எக்ஸப்ட் எதில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ், இன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் டைப் ஆஃப் ஷாக், அதாவது செப்டிக் ஷாக். இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு இட் வில் பி டிக்ரீஸ்ட். தென் டிக்ரீஸ் ரெஸ்பிரேட்டரி ரேட். ரெஸ்பிரேட்டரி ரேட்டை வச்சு நம்ம ஒரு ஷாக்கு கிளாஸிஃபை பண்ண முடியாது. அடுத்து கோல்ட் கிளாமி ஸ்கின், இதுவுமே நம்ம செப்டிக் ஷாக்கில் வார்மாக தான் இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வில் பி ரெடியூஸ்டு டிஷ்யூ பர்ஃபியூஷன். இது எல்லா ஷாக்கும் காமனாக இது. அடுத்து என்னென்னா
60-year-old patient present with painless hematuria, blood in the urine which is painless, அதான் painless hematuria. He is diagnosed with bladder cancer இருக்குன்னு சொல்லிடுறாங்க, involving the muscle layer, மசிலை இன்வால்வ் பண்ணுது. வாட் இஸ் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஸ்டெப் in the treatment of this patient? இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு நமக்கு என்ன, bladder staging தெரிஞ்சிருக்கணும். bladder staging நம்ம ஃபுல்லாக ஒவ்வொன்றா படிக்க தேவையில்லை, ஜஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சுப்போம். T1, T2, T3, T4. இதில் T1 அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் இந்த சப்எபித்தீலியல் டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குள்ளேயே இருக்கிறது, கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்குது. வேறு T2 அப்படின்னா மசில், இன்வேடிங் த மசில். வேறு T3 அப்படின்னா அந்த பெரிவெசிக்கல் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பிளாடை சுற்றி இருக்கிற ஸ்பேஸு, அந்த இடத்த இன்வைட் பண்ணுறது T3. அண்ட் T4 அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஆர்கன், பெல்விக் ஆர்கன், அப்டோமினல் வால், அதெல்லாம் இன்வைட் பண்ணுறது T4. ஸோ T4 இஸ் த டேஞ்சரஸ் ஒன். இதில் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, இன்வைடிங் த மசில் லேயர். ஸோ இது நமக்கு என்ன அதில் இருக்குது, இட் இஸ் T2, மசில் லேயர் இன்வால்வ் பண்ணுறது. T2க்கு என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு ஒரு ஸ்டேஜிங் இருக்குது, அதில் T2 ஸ்டேஜுக்கு வில் பி டூயிங் பார்ஷியல் ஆர் ரேடிக்கல் சிஸ்டெக்டமி அதான் பண்ணுவோம். ஏன்னா மசில் வரைக்கும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ரேடிக்கல் சிஸ்டெக்டமி இஸ் த ப்ரிஃபர்டு ட்ரீட்மெண்ட் இன் திஸ் பர்டிகுலர் கேஸ். இதே ஜென்ரலாக மற்றதுக்கும் என்னென்னு பார்ப்போம்னா, T1 ஆர் கார்சினோமா இன் C2 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டிரான்ஸ்யூரித்ரலாக போய் அங்கனுக்குள்ளேயே போய் நம்ம அந்த பிளாடர் டியூமரை ரிசெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம், ஆர் இன்ட்ராவெசிக்கல் பிசிஜி கூட கொடுக்கலாம். வேறு இந்த T2 ஸ்டேஜிங் மசில் இன்வால்வ் ஆகிட்டுனா நம்ம பார்ஷியல் சிஸ்டெக்டமி, ரேடிக்கல் சிஸ்டெக்டமி பண்ணியே ஆகணும். தென் T3 ஸ்டேஜ்னா என்ன, பெரிவெசிக்கல் ஸ்பேஸ் வரைக்கும் போயிட்டுனா நீங்கள் சிஸ்டெக்டமி பண்ணுறது மட்டும் பத்தாது, அது கூடவே சேர்ந்து கீமோதெரப்பியும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து T4 பெரிய ஸ்டேஜ், அதாவது மற்ற ஆர்கன்ஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நம்ம அதை சிஸ்டெக்டமி பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. வி ஆர் ஜஸ்ட் கிவிங் பேலியேட்டிவ் கேர் அண்ட் கீமோதெரப்பி. ஸோ இதான் பிளாடர் டியூமரை பற்றி ஒரு சின்ன பேசிக்ஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, a man came with complaints of recurrent discharge and pain due to lesions around the anus for 3 years. recurrent discharge and pain இருக்குது. The diagnosis of fistula in ano is made. What is a gold standard investigation for this condition? ஒன்றும் இல்லை, கொஸ்டின் என்னன்னா, what is a gold standard investigation for fistula in ano, அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஃபிஸ்டுலாகிராம் நம்ம பார்த்தோன்னே ஃபிஸ்டுலாகிராம் தானே மோஸ்ட்லி எடுப்பாங்க, அதுவே நல்லா தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் the gold standard investigation என்னென்னா, that is MRI. ஸோ வைட் ஸ்ப்ரெட் MRI இஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன். ஆனால் ஃபிஸ்டுலோகிராம், CT இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும் இன் ட்ரீட்டிங், மேனேஜிங் த பேஷண்ட். ஆனால் த கோல்ட் ஸ்டாண்டர்ட் இஸ் MRI. அடுத்து என்ன, ஐடென்டிஃபை த கிவன் இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ஒரு சர்ஜரியில் கேட்குறாங்கன்னா சர்ஜரி பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இதை பார்த்தா ஒன்று ஒரு ஸ்டேப்லர் மாதிரி இருக்குது. ஆப்வியஸாக நமக்கு 4 ஆப்ஷன் ஸ்டேப்லர்னு இருக்குது. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு வேணாம். இங்கே எப்படி இருக்குது, இது லீனியராக இருக்குது. ஸோ லீனியர் ஸ்டேப்லர், அவ்வளோதான், பேர்லேயே இருக்குது லீனியர் ஸ்டேப்லர். ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் ஏ. The next question என்னன்னா, a patient was brought to the emergency department following a road traffic accident. RT ஆகிட்டு வராங்க. Skin grafting was done wherein the skin was taken from the same person. அவரோட ஸ்கின்னே எடுத்து அவருக்கு கிராஃப்டாக வச்சுருக்காங்க. இது என்ன டைப் ஆஃப் கிராஃப்ட்னு கேட்குறாங்க. This is nothing but autograft, அதாவது செல்ஃப் அவங்கள்ட்ட எடுத்து வைக்கிறது தான் autograft. ஸோ ஆப்ஷன் ஏ. இப்போ மற்றதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீனோகிராஃப்ட் அப்படின்னா ஒரு அனிமல்கிட்டருந்து எடுத்து வைக்கிறது, அதாவது அதர் ஸ்பீஷஸ் அவங்கள்ட்ட எடுத்து வைக்கிறது ஜீனோகிராஃப்ட். அல்லோகிராஃப்ட் அப்படின்னா நம்ம சேம் ஸ்பீஷஸ் ஒரு ஹியூமன்கிட்டருந்து எடுத்து வைக்கிறது, அதான் அல்லோகிராஃப்ட். அடுத்து ஐசோகிராஃப்ட்னா ஒரு ஐடென்டிக்கல் ட்வின் அவங்கள்ட்ட எடுத்து வைக்கிறது ஐசோகிராஃப்ட். ஸோ நம்ம இந்த கொஸ்டினில் அவங்கள்ட்ட எடுத்து வைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆட்டோகிராஃப்ட். நெக்ஸ்ட் என்னென்னா, a male patient present with complaints of hematuria and recurrent UTI. ஹெமச்சுரியா இருக்குது, ரெக்கரண்ட் UTI இருக்குது. யூ நோட்டிஸ் த ஃபாலோயிங் ஃபைண்டிங் ஆன் CECT எடுத்தால் இப்படி தெரியுது. வாட் இஸ் த லைக்லி கண்டிஷன்னு கேட்குறாங்க. CECTயில் இதான் உங்களுக்கு கிட்னி எப்படி இருக்குது, ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. அண்ட் யூ ஹேவ் திஸ் பர்டிகுலர் ஷேப். இது என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் a typical horseshoe ஷேப். இங்கே என்ன ஒன்றா 2 கிட்னி இருக்குல்ல, நார்மலாக இப்படி 2 கிட்னி இருக்கும். இது ரெண்டுமே இந்த கேஸில் சேர்ந்துருக்கும். திஸ் இஸ் a case of horseshoe kidney. ஆப்ஷன் பி, horseshoe kidney is the correct answer. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, மேல் பேஷண்ட் பிரசன்ட் வித் சடன் ஆன்செட் டியரிங் டைப் ஆஃப் செஸ்ட் பெயின் ரேடியேட்டிங் டு பேக். எப்படின்னா, மோஸ்ட் சடன் ஆன்செட் டியரிங் டைப் ஆஃப் செஸ்ட் பெயின் ரேடியேட்டிங் பேக்னா நம்ம ஃபர்ஸ்ட் அயோட்டிக் டிசெக்ஷன் தான் நம்ம மெயின் ஞாபகம் வரணும். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்தும் இருக்குது அண்ட் நாசியாவும் இருக்குது, மோர் டுவர்ட்ஸ் தட். அண்ட் சிடியும் கொடுத்துருக்காங்க. சிடியில் பார்த்தாலே இங்கே நமக்கு கிளியராக தெரியுது அயோட்டிக் டிசெக்ஷன் தான் நடந்திருக்குன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, அயோட்டிக் டிசெக்ஷனுக்கு உடனே எஸ்மோலால் கொடுத்து ஒரு பீட்டா பிளாக்கர் கொடுத்துட்டு அர்ஜென்ட்டாக சர்ஜரி பண்ணுறது தான் அதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். நம்ம வேறு எதுவுமே இல்லை, சர்ஜரி இஸ் டெஃபினெட்லி ட்ரீட்மெண்ட். அடுத்து என்னன்னா, a 32-year-old patient who is a chronic tobacco chewer presents with a whitish lesion, அதாவது gingivobuccal sulcus for 7 months ஒரு whitish lesion இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு லீஷன் வந்து லேட்ரல் பார்ட் ஆஃப் த டங்கில் இருக்குது, gingivobuccal sulcusல. இது நம்ம என்னென்னா, மோஸ்ட்லாக வி ஷுட் சஸ்பெக்ட் CA, ஏன்னா க்ரானிக் டொபாக்கோ சியூவர்னால வி ஷுட் சஸ்பெக்ட் CA. அண்ட் உடனே நம்ம என்ன எடுத்து பார்க்கணும், CA சஸ்பெக்ட் பண்ணால் பயோப்சி எடுத்து பார்க்கணும். ஸோ பயோப்சி எங்கே ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், லோக்கல் எக்ஸிஷன் பயோப்சி. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். லோக்கல் எக்ஸிஷன் பயோப்சி இஸ் த பெஸ்ட்
management for this case. A 30-year-old female involves in a road RTA had nausea and vomiting. She was brought unconscious to the emergency room. Unconscious வராங்க. NCCT reveals the following finding. What is the most likely diagnosis? NCCTல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி ஷேப்டு பைகான்வெக்ஸ் ஷேப்டு ஒரு லீஷன் இருக்குது. அப்படி இருந்தால் இட்லி ஷேப் இஸ் ஃபார் EDH ஃபார் இட்லி. இதுக்குன்னே தனியாக பிரெயின் ஹெமரேஜஸ்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். இட்லி ஷேப்னா EDH. அதே கிரசன்ட் ஷேப்பில் இருந்தால் தட் இஸ் டியூ டு SDH. இன்ட்ரா பேரன்கல் ஹெமரேஜ்னா இந்த இடத்துல பேரன்கைமாக்குள்ளே இருக்கும். வேறு சப்பார்கனாய்ட் ஹெமரேஜ்னா யூ கேன் இதர் சி a ஸ்டார் ஆஃப் டெத் இந்த இடத்துல தெரியும், அப்படி இல்லாட்டி இந்த சல்கஸ் இந்த இடத்துல சல்கையில் வரும். அந்தமாதிரி இருந்தால் சப்பார்கனாய்ட் ஹெமரேஜ். திஸ் பர்டிகுலர் திங் இஸ் a classical finding of extradural hemorrhage. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, soldier present to the referral hospital one day after sustaining a high velocity shrapnel injury to his right thigh. He complains of severe pain at the wound site. On examination, crepitus is present. Which of the following organism is most likely cause of this condition? இடத்துல crepitus இருக்குன்னா either there can be a fracture கூட இருக்கலாம், பட் மோஸ்ட்லி ஒரு நம்ம சைடில் பார்த்தோன்னா ஒன் டே கழிச்சு தான் வராங்க. அண்ட் ஒன் டே கழிச்சு வராங்க அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி தேர் கேன் பி கேஸ் கேங்க்ரீன். ஏன்னா நமக்கு ஆப்ஷனில் இருக்கிறது ஃபுல்லாகவே இன்ஃபெக்ஷன் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன்னா கேஸ் கேங்க்ரீனாக இருக்குது. விச் காசஸ் கேஸ் கேங்க்ரீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் Clostridium perfringens. ஆப்ஷன் டி Clostridium perfringens இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, a 32-year-old female undergoes emergency laparotomy for perforation peritonitis. எமர்ஜென்சி லேப்ரோட்டமி பண்ணுறாங்க. வாட் இஸ் த ஷியோரஸ்ட் சைன் ஆஃப் wound dehiscence? ஸோ wound dehiscence அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல அவங்க இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சர்ஜரி பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறாங்க, சூச்சர் போடுறாங்க. இந்த சூச்சரோட wound வந்து டிஹைஸ் ஆகுது, அதாவது கேப் ஆகி ஓப்பன் ஆகுது, அதான் wound dehiscence. இதோட ஷியோரஸ்ட் சைன் என்னென்னு கேட்குறாங்க. இது ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கோப்பியஸ் சீரோசாங்குயினஸ் டிஸ்சார்ஜ். அஃப்கோர்ஸ் இதுலேருந்து டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிச்சினாலே இது wound கேப் ஆக போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் டெண்டனஸ் எப்படி இருக்கும்? பெரிட்டோனைட்டிஸ் இருக்கிறப்ப நம்ம இங்கே தொட்டு பார்த்தா ரீபவுண்ட் டெண்டனஸ் இருக்கும். ஸோ அது தட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஹெமரேஜ் வச்சு நம்ம சொல்ல முடியாது. தென் ஹைப்போடென்ஷன் பிபி கம்மியாகிறத வச்சு நம்ம wound கேப் ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது. வாட் இஸ் த ஷுவரஸ்ட் சைன் அப்படின்னா தட் இஸ் கோப்பியஸ் சீரோசாங்குயினஸ் டிஸ்சார்ஜ். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் என்னன்னா, 4 பேஷண்ட் ஒரு brought to the casualty after sustaining trauma. 4 பேர் அழைச்சிட்டு வராங்க. which of the following is the correct match among the following? ஸோ உங்கள் ஒரு இது கொடுக்குறாங்க, ஒரு டயக்னோசிஸ் கொடுக்குறாங்க, அந்த டயக்னோசிஸ்க்கு ஒரு கிளினிக்கல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க, எது கரெக்டாக மேட்சாக இருக்குங்கிறாங்க. ஒரு EDHனா இப்போ தான் பார்த்தோம் இட்லி ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தோம். அதில் வந்து பின் பாயிண்ட் பியூப்பிள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக EDHல பின் பாயிண்ட் பியூப்பிள் இருக்காது. எப்படி இருக்குன்னா அனைசோகோரியாவாக தான் இருக்கும். ஒரு பியூப்பிளும் இன்னொரு பியூப்பிளும் வேறு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு மாஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும் பிரெயின்குள்ளே. இந்த EDH ஒரு மாஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணி மிட்லைன் ஷிஃப்ட் நடக்கும். அதனால் இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு 6th nerve போகுது பார்த்தீங்களா, அது வந்து ஈஸியாக கம்ப்ரஸ் ஆகிடும். ஈஸியாக கம்ப்ரஸ் ஆகிறதுனால 2 சைடோட பியூப்பிளும் வேறு மாதிரி இருக்கும். ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அனிசோகோரியாவாக இருக்கும். ஸோ அதான் EDHல இருக்கும். ஸோ பின் பாயிண்ட் பியூப்பிள் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். தென் பெனிட்ரேட்டிங் இன்ஜுரி டு த யுஸ்டேஷன் டியூப். யுஸ்டேஷன் டியூப்பில் பெனிட்ரேட்டிங் இன்ஜுரினா CSF ஓட்டோரியா வருமா? கிடையாது. எங்கே வந்தால் கிரிபிடிஃபார்ம் பிளேட்டில் ஏதாச்சும் ஓட்டர் இருந்தால் தான் CSF ஓட்டோரியா வரும். தென் பெனிட்ரேட்டிங் இன்ஜுரி டு த ஐ பேட்டில் சைன் வருமா? கிடையாது. பேட்டில் சைன் இஸ் a கேஸ் ஆஃப் எக்டோபிக் ப்ரூயி. ஸோ அது எதில் வரும்னா பேஸ் ஆஃப் ஸ்கல் ஃப்ராக்சரில் அந்த இடத்துலேருந்து ப்ளீடிங் வந்து எக்டோபிக்காக நமக்கு பேட்டில் சைன்னு தெரியும். நெக்ஸ்ட் கேஸ் பேரலிசிஸ் இஸ் இன் மிட் பிரெயின் லீஷன். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா மிட் பிரெயினில் தான் இந்த கேஸ் இதெல்லாம் இருக்குது. 3rd nerve 4th nerveலாம் இருக்குது. ஸோ அதனால் 3rd nerve 6th nerve எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் கேஸ் பேரலிசி வந்து மிட் பிரெயின் லீஷன்ஸில் வரும். ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் மேட்ச். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹோமோசெக்ஷுவல் மேன் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பெயின்ஃபுல் டிஃபிகேஷன் அண்ட் மாஸ் ப்ரோட்ரூடிங் ஃப்ரம் த ஆனல் கெனால். இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? ஆனல் கெனால் மாஸ். பயோப்சி ரிவீல்ஸ் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அவங்களே சொல்லிட்டாங்க ஆனல் CA அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு நீங்கள் கரெக்டாக எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆனல் CAக்கு நீக்ரோ ரெஜிமென் அப்படின்னு ஒரு ரெஜிமென் இருக்குது. அந்த ரெஜிமென் என்னென்னா கீமோதெரப்பி ப்ளஸ் ரேடியோதெரப்பி. இதில் என்ன கொடுப்பாங்க கீமோதெரப்பிலனா 5-fluorouracil அண்ட் மைட்டோமைசின் C இது ரெண்டுத்தையும் கொடுப்பாங்க அண்ட் ரேடியோதெரப்பி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஐடியல் ட்ரீட்மெண்ட் சாய்ஸ் ஃபார் ஆனல் CA. இது எங்கே ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். கீமோதெரப்பி மட்டுமா? இல்லை ரேடியோவும் கொடுக்குறோம். அப்டாமினல் பேர் ரிப்பேர் பண்ணுறோமா? இல்லை நீக்ரோ ரெஜிமெண்ட் பண்ணுறோம். கம்பைன் கீமோ ரேடியேஷன். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கம்பைன் கீமோ ரேடியேஷன் தான் நீக்ரோ ரெஜிமெண்ட் மூலியமாக நம்ம கொடுக்குறோம். வைட் லோக்கலைசேஷன் பண்ணுறோமா? கிடையாது, அதை நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனல் CA இந்த ரெக்டல் CA இது பேங்க்ரியாட்டிக் டியூமர் கிடையாது. இதை அடிச்சிருவோம். திஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆனல் CA அண்ட் ரெக்டல் CA. ஆனல் CAனா ரோ ரிஸ்க்காக இருந்தால் லோக்கல் எக்ஸிஷன் பண்ணுவோம். பட் SCC ஸ்குவாமல் செல் கார்சினோமா டியூமர் ப்ரொட்ரூடிங்னு வந்தால் ஹை ரிஸ்க்னு ட்ரீட் பண்ணி வி ஆர் டூயிங் டெஃபினட்டிவ் கீமோ ரேடியோ தெரப்பி. வேறு ரெக்டல் கேன்சர் நம்ம எப்படி பண்ணணும்? கோலோரெக்டல் கேன்சருக்கு FOLFOX ரெஜிமெண்ட்லாம் கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம அதை ட்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 25-year-old patient present to the surgical OPD with painless left inguinal reducible mass. ஒரு left inguinal mass இருக்குது which is reducible. The point to note is it is a reducible mass.
ஆன் எக்ஸாமினேஷன் காஃப் இம்பல்ஸ் இஸ் பாசிட்டிவ், காஃப் இம்பல்ஸும் பாசிட்டிவ். ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை, அது ஒரு ஸ்ட்ராங்குலேஷனோ எதுவும் ஆகலை. ஆஃப்டர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் த பேஷண்ட் இஸ் டயக்னோஸ்ட் வித் இங்குனல் ஹெர்னியான்னு சொல்லிட்டாங்க. அது என்ன லெஃப்ட் இங்குனல் ஹெர்னியா விச் இஸ் ரெடியூசிபிள் அண்ட் காஃப் இம்பல்ஸ் இஸ் பிரசன்ட். அது நீங்கள் எப்படி சர்ஜரி பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாட் வில் டு, வில் கோ ஃபார் எலக்டிவ் ரிப்பேர். எமர்ஜென்சிலாம் ஒன்றும் பண்ண தேவை, எலக்டிவ் ரிப்பேர் பண்ணலாம். என்ன பண்ணுவீங்க, ஹெர்னியோபிளாஸ்டிக்கு போய் மெஷ் வச்சுட்டு வருவீங்க. ஸோ தட் இஸ் அ லிச்சன்ஸ்டீன் டென்ஷன் ஃப்ரீ ஹெர்னியோபிளாஸ்டி இஸ் த ஐடியல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன, while doing an endoscopy constriction is felt at esophageal junction at 25 cm from the incisor. அதாவது this is due to என்னன்னு கேட்குறாங்க, 25 cm ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் ஃபீல் ஆனிச்சுன்னா அது எதோட கன்ஸ்ட்ரிக்ஷன் கேட்குறாங்க. சிம்பிளாக பார்த்துக்கோங்க, இதுதான் இன்சிசர்லேருந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம கிரிக்கோஃபெரிஞ்சியல் கன்ஸ்ட்ரிக்ஷன், கிரிக்கோஃபேரிங்ஸ் இருக்கும், அது வந்து ஜெனரலாக ஒரு 15 cm வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 25 cm உங்களுக்கு என்ன ஜங்ஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ப்ராங்கோயாட்டிக் கன்ஸ்ட்ரிக்ஷன் போது பார்த்தீங்களா, இந்த அயோட்டா, ஆர்ச் ஆஃப் அயோட்டா வந்து சுற்றுறது வந்து ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும். அதுதான் ஜெனரலாக 25 cm நமக்கு தெரியுது. ஸோ ஆர்ச் ஆஃப் அயோட்டா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே போய் உங்களுக்கு டயஃப்ராமேட்டிக் ஓப்பனிங்கும் இருக்குது. டயஃப்ராமேட்டிக் ஓப்பனிங்னா இது கீழே இருக்க கன்ஸ்ட்ரிக்ஷன், அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40 cm ஆகிடும் நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ அபவுட் நெஃப்ரோபிளாஸ்டோமா எக்ஸப்ட். ஸோ நெஃப்ரோபிளாஸ்டோமா பற்றி நான் 3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தப்பாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கணும். என்ன ட்ரீட்மெண்ட் இஸ் கீமோதெரப்பி ஃபாலோட் பை சர்ஜரி. அஃப்கோர்ஸ் இதான் பண்ணுவாங்க. ஏர்லி லங் மெட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஹெமட்டோஜினஸ் ஸ்ப்ரெட், ஹெமட்டோஜினஸ் மூலியமாக தான் ஏர்லி லங் மெட்ஸ் போகுது. மோஸ்ட் காமன் இன்ட்ராபியல் மெலிக்னன்சி இன் சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிடையாது. ஏன்னா மோஸ்ட் காமன் இன்ட்ராபியல் மெலிக்னன்சி இன் சில்ட்ரன் இஸ் நியூரோபிளாஸ்டோமா, தட் இஸ் நாட் நெஃப்ரோபிளாஸ்டோமா. ஸோ விச் இஸ் ராங்னு தான் கேட்குறாங்க. ஸோ திஸ் 4th ஆப்ஷன் இஸ் த ராங் ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, 17-year-old women with no comorbidities presents with numbness and paresthesia of the finger along with the characteristic finding as shown in the image. இந்த இமேஜில் என்ன காட்டிருக்காங்க, கை அப்படியே கொஞ்சம் ப்ளூ ஆகுது பார்த்தீங்களா, இந்த பெரிஃபெரிஸ் மட்டும். இது டிப்பிக்கலாக திஸ் இஸ் த Raynaud phenomena. She has no history of smoking or history of other illness எதுவும் இல்லை. She mentions the episode occurs when she is under excess stress. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்தாலோ இல்லை கோல்டாக இருந்தாலோ இந்த மாதிரி இருக்குங்கிறாங்க. யூஸ்வலாக இது எப்போ வரும்னா இன் பீரியட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஏர்லி மார்னிங்ஸில் இப்படி இருக்கும், டியூரிங் டே டைம் இருக்காது. ஏன்னா ஏர்லி மார்னிங் கோல்டாக இருக்கிறதுனால இன் கோல்ட் சீசன் இந்த மாதிரி நமக்கு தெரியும் நம்ம பர்டிகுலர் நம்ம ரீஜனில். ஸோ திஸ் இஸ் a case ஆஃப் Raynaud phenomena. இது ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. வேன் த யூஸ்வலாக Raynaud phenomena கிரெஸ்ட் சிண்ட்ரோம் அதில் எல்லாமே இருக்கும். ஆனால் திஸ் பர்டிகுலர் கேஸ் இந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கேஸ் ஆஃப் Raynaud phenomena. ஆனால் யூஸ்வலாக நமக்கு எந்த வித ஆட்டோமின் டிசீஸும் இருக்காது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக போனாலோ இல்லை அந்த கோல்டு சரியானாலோ, கோல்டு டெம்பரேச்சர் சரியானாலோ இது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகிடும். ஸோ எதுக்கும் ஒரு சீரம் ஏனை எடுத்து பார்த்துக்கிறது நல்லது, கிரெஸ்ட் சிண்ட்ரோம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. அடுத்து என்ன, விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் நாட் அ காம்பனண்ட் ஆஃப் QSOFA ஸ்கோர். QSOFA ஸ்கோர் எது இல்லைன்னு கேட்குறாங்க. ரெஸ்பிரேட்டரி ரேட்டா, LDHஆ, ஆல்டர்ட் மென்டல் ஸ்டேட்டஸா, இல்லை சிஸ்டாலிக் ப்ளட் ப்ரெஷராக கேட்குறாங்க. எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா LDH தான் இல்லை. ஏன்னா ரெஸ்பிரேட்டரி ரேட் இருக்குது, ஆல்டர்ட் மென்டல் ஸ்டேட்டஸ் GCS இருக்குது, அண்ட் SBP சிஸ்டாலிக் ப்ளட் ப்ரெஷர் இருக்குது. குயிக்காக பார்த்துருவோம். QSOFAனா என்ன, சிஸ்டாலிக் BP less than 100, respiratory rate more than 20 and GCS less than 14. This comprises QSOFA. இதில் 2 or more இருந்தால் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் த லீஸ்ட் காமன்லி யூஸ்ட் கிராஃப்ட் ஃபார் coronary artery bypass graft. CABGக்கு லீஸ்ட் காமன்லி யூஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. லாங் சஃபினஸ் வெயின், அஃப்கோர்ஸ் அதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்னல் மேமரி ஆர்ட்ரி அதையுமே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். தென் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி யாரும் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. தென் ரேடியல் ஆர்ட்ரியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பட் ஆப்ஷன்ஸில் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆப்ஷன் சி. Then which of the following is the recommended treatment for the condition shown in the image? இந்த இமேஜில் என்ன கண்டிஷன் காட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். என்ன இருக்குன்னா, இங்கே கிட்னிலேருந்து யூரிட்டர் வருது. இந்த யூரிட்டரில் பார்த்தீங்கன்னா திஸ் பர்டிகுலர் ரீஜனில் நமக்கு ஒரு ஸ்டோன் மாரி தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ தட் இஸ் அ யூரிட்ரிக் கால்குலை. இந்த யூரிட்ரிக் கால்குலைக்கு நம்ம என்ன இது பண்ணுவோம் அப்படின்னா, அழகாக ஒரு யூரிட்ரோஸ்கோப்பை போடுவோம். இது வழியாக யூரிட்ரோஸ்கோப்பை போட்டு அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் will be யூரிட்ரோஸ்கோபி கைடட் ரிமூவல். ஆப்ஷன் 2 will be the right answer. இப்போ நம்ம 2023 FMGயில் கேட்ட சர்ஜரி ரீகால் ஃபுல்லாக பார்த்தோம். இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக ஷாக் அண்ட் அதர் சர்ஜரி சீரியஸில் நிறையா கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் பாருங்கள். அண்டு நிறையா சப்ஜெக்ட்ஸ்க்கு ரீகால் வீடியோஸும் இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ.